சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். பாரதி வந்து இப்போ சண்முகத்தோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ எல்லா கேஸையும் வந்து நல்லபடியாக நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் கேட்டுக்கிட்டுதாங்க. அப்போ கனி உடம்புல வர சூடாமணியும் சொல்கிறாங்க, என் 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் இருக்குது மேடம், எப்படியாவது என் 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாரதி என்ன பண்ண போகிறாங்க, வீராவையும் ரத்னாவையும் வந்து நல்ல மாதிரிக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி வந்து அவங்க முத்துப்பாண்டிகிட்ட சொல்கிறாங்க, எனக்கு சண்முகத்தை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் முத்துப்பாண்டியை சண்முகத்தோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ அவங்க வந்ததுமே பாரதி வந்து சொல்கிறாங்க, எனக்கு சூடாமணியை வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போதே கனி உடம்புல சூடாமணி வந்துருந்தாங்க. அப்போ அவங்க குரலை பேசவும், இது என்னது சூடாமணி குரலை பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் மேடம், எங்கள் அம்மா வந்து கனி உடம்புல தான் அடிக்கடி வருவாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ சூடாமணி வந்து பாரதியை கெட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, என் 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கனி வந்து அவங்க நார்மலாக வந்துடவும் அதை பார்த்ததுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சண்முகம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் மேடம், இப்படி தான் வந்து எங்கள் அம்மா கனி உடம்புல தான் வருவாங்க, எப்படியாவது வீராவையும் ரத்னோட வாழ்க்கையும் என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியல, நீங்கள் தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கவும் அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க, அதான் நான் வந்துட்டோம்லாம், நம்ம நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு நான் தீர விசாரணை பண்ணிவிட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகத்தை தான் காட்டுறாங்க. சண்முகம் வந்து அறிவழகன் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணி வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, நான் சொல்கிறது கேளு சண்முகம், நம்ம தான் அறிவுகிட்ட போய் நம்ம கேட்டோம்ல, அப்போ அறிவழகன் என்ன சொன்னால், மாலதி இந்த மாதிரிக்கு தன்னை ஹக் பண்ணனால தான் கைரேகை வந்துச்சு சட்டையில் அப்படின்னு சொன்னாம்ல, அப்புறமா நீ எதுக்காக நீ வந்து அறிவழகனை பற்றி நீ வந்து இந்த மாதிரிக்கு சந்தேகப்பட்டு இருக்கிற, நம்மளுக்கு தான் அறிவழகனை பற்றி தெரியும்ல அப்படிங்கும்போது, ஆமாம் வெங்கடேஷை கூட ரத்னா விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா தானே அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சிச்சு, அதே மாதிரிக்கு தான் நானும் அறிவழகன் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் எப்போ ரத்னா கழுத்தில் தாலி கட்டினானோ அவனுடைய சுயரூபமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுது, இப்படி தான் அவன் போலுக்கு அப்படிங்கவும் அப்போ பரணி சொல்கிறாங்க, இல்லை சண்முகம், நீ வந்து வெங்கடேஷையும் அறிவழகனையும் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காத, ஏன்னா அவனுடைய குணம் வேறு அறிவழகனோட குணம் வேறு, அறிவழகன் கூட நம்ம ஏற்கனவே நம்ம பழகி இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது உனக்கு அறிவு மேலே உனக்கு எப்படி இந்த மாதிரிக்கு சந்தேகம் வந்துச்சுது, அறிவு என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணியிருக்கவே மாட்டான், ரத்னாவும் அதை தான் நம்புகிறான், ஆனால் நீ ஏன் நம்ப மாட்டுக்குன்னு தான் எனக்கு புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, அறிவழகனை எந்த இதில் நிச்சயம் நீ நம்பிக்கை சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு புரிய மாட்டுக்கு, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு யாராவது வந்து அதாவது மாலதியை பார்க்கறதுக்காக அப்படி அவன் போவானா என்ன, அப்படியே மாலதி ஃபோன் பண்ணியிருந்தாலும் கூட அவன் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, ஆனால் எதுவுமே சொல்லாமல் அவன் எதுக்காக போகணும், எதுக்காக அர்ஜென்ட்டாக வரணும், அப்போது அவன் எதை தப்பு பண்ணியிருக்கனால தானே அவன் வந்து அங்கேருந்து அர்ஜென்ட்டாக போயிட்டு அவன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு, அந்த ஒரு விஷயத்தை வச்சு நீ பேசிகிட்டு இருக்காத, எனக்கு அறிவழகன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், அதான் பாரதி மேடம் வந்திருக்காங்களா, அவங்க தீர விசாரணை பண்ணி சொல்லுவாங்க அப்படிங்கவும், இன்னொரு பக்கம் என்னன்னா உன் தம்பிக்காரன் இந்த மாதிரிக்கு வீராவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போயிட்டான், ஆக மொத்தத்தில் என் 2 தங்கச்சியோட வாழ்க்கையை நாசமாகி போச்சு அப்படிங்கும்போது அப்போ பரணி வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு, சிவபாலன் வந்து வீரக்களத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு தான் அவன் சொல்லிட்டு இருந்தான், ஆனால் கடைசி நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அதனால நம்ம சிவபாலன்ட்ட தீர விசாரிக்காம இந்த மாதிரிக்கு நீ பேசாது அப்படிங்கும்போது, ஆமாம் அவங்ககிட்ட விசாரிச்சிட வேண்டியதுதான், கூடவே இருந்துக்கிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறா, நீ என்னென்னா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, உங்கள் அப்பாவை கூட சேர்த்துக்கலாம் போலுக்கு, ஆனால் சிவபாலனை அவன் முகத்திலே முழிக்கக்கூடாது அப்படிங்கும்போது, உங்கள் அப்பா கூட அவருடைய சுயரூபம் அவர் வெளிப்படையாக தான் பேசுவார், ஆனால் சிவபாலன் வந்து நம்ப வச்சு அவன் கழுத்தறுத்து தான் அவன் இந்த மாதிரிக்கு இருப்பான்னு சொல்லிக்கிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, அவனை போய் நான் வந்து வெகுளித்தனமாக நினச்சேன், என்ன அவனுக்குள்ளே இந்த மாதிரிக்கு ஒரு மோசமான புத்தியை வச்சுக்கிட்டு தானே அவன் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பரணி சொல்கிறாங்க, இங்கே பாரு சண்முகம், நீ வந்து எடுத்தங்கவுத்தன்னு எல்லார பற்றியும் நீ பேசிகிட்டு இருக்கிற, ஆனால் அப்படி நீ பேசாத, அவங்களுக்குள்ள உண்மையான மனநிலைமை என்னன்னு தெரியல, சிவபாலனை நம்ம பேசவே விடலையே, அவனை நம்ம அங்கேருந்து மண்டபத்தை விட்டே நம்ம அனுப்பிட்டோம், அப்படி இருக்கும்போது எதுக்காக அப்படி பண்ணுனான்னு சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட விசாரிச்சதுன்னு தெரியும் அப்படிங்கும்போது, ஆமாம் அவன்கிட்ட போய் விசாரிக்க வேண்டியதுதான், அவன் மட்டும் என் மூஞ்சிக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க, அப்புறமா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லவும், அவன் என் முகத்துக்கு முன்னாடி வந்துடாம அவன் முகத்தையே நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தவங்க பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க.
இருக்காங்க. வீரா வந்து சிவபாலன் மேலே அவங்களும் கோபத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ பரணி வந்து சொல்கிறாங்க, எங்க பாரு வீரா, நீ வந்து அதாவது சிவபாலன் வந்து வந்தாம்னா அவன் முகத்திலேயே தாலி கழட்டி நீ வீசுவேன்னு சொன்னியே, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கும்போது, என்ன பரணி பேசிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரிதான், உங்க வீட்டு ஆள் இல்லை அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறே அப்படிங்கவும், என்ன வீரா நீ பேசிட்டு இருக்கிற, உங்க வீட்டு ஆள் எங்க வீட்டு ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ அப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, சிவபாலன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா கடைசி நேரத்தில் அவன் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டான், அவனை ஒண்ணுமில்ல நான் இப்படிதான் நான் பேச முடியும், அவன் மட்டும் வரட்டும், அவனை என்ன பண்றான் பாரு, அவனை சும்மா விட்டுருவானா என்ன அப்படிங்கும்போது அப்போ பரணி சொல்றாங்க, இல்ல வீரா நீ நினைக்கிற மாதிரிக்கு இல்ல, சிவபாலன்ட்ட என்னன்னு விசாரிக்காம நம்ம விட்டுட்டோம், அவன்கிட்ட என்னன்னு கேட்டாதான் என்னன்னு சொல்லிட்டு உண்மை தெரிய வரும், ஆனா நீயும் வந்து சண்முகத்தை மாதிரிக்கு நீ பேசாத அப்படிங்கும்போது, இங்க பாரு பரணி, நீ வந்து என்னதான் இருந்தாலும் உங்க தம்பியை விட்டு கொடுத்துருவியா என்ன, ஆனா சிவபாலன் மூஞ்சிலன் முழிக்கவே மாட்டேன், அவன் வந்தான்னா அவன் மோகத்திலே வந்து இந்த தாலி கழட்டி தூக்கி வீசுறதுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா பரணி வந்து நினைக்கிறாங்க, எப்படியோ ரெண்டு தங்கச்சியோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக அந்த சண்முகம் இருக்கிறான், அதனால இன்னும் நம்ம தான் வந்து இந்த இவங்க ரெண்டோடைய வாழ்க்கையை சரி பண்ணணும், அறிவழகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் எதுக்காக இப்படி பண்ணனான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆதாரம் வேணும், அதே மாதிரிக்கு சிவபாலன்ட்டே நம்ம பேசினாதான் என்ன நடந்துச்சு, எதுக்காக வீரா களத்துல அவன் தாலி கட்டினாங்கிற உண்மையை அவன் சொல்ல வருவான், அதனால நம்ம அவங்ககிட்டயே நம்ம வந்து தனியா கூப்பிட்டு பேசினாதான் நம்மளுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாரதி தான் காட்டுறாங்க. பாரதி வந்து முத்துப்பாண்டிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா ரத்னாவோட கேஸையும் வீராவோட கேஸையும் என்ன நடந்துச்சுன்னு என்ற சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்ப முத்துப்பாண்டி வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே பாரதி வந்து அவங்க பார்த்தோம்னா அதாவது மாலதி வீட்டை போய் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் சிவபாலனையும் நான் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. சிவபாலன் எதுக்காக வந்து வீரா களத்துல கடைசி நேரத்தில் தாலி கட்டினா, அப்போ ஏதாவது விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சிவபாலன் வந்து வீராவை விரும்பி இருக்கான் அப்படிங்கும்போது, ஐயோ அப்படிலாம் அவனு விரும்பவே இல்லை மேடம், அவங்க என்னதான் வந்து முறப்பண்ணம் ஒரு பையனா இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேரும் விரும்பவே இல்லை, அப்படி ஒரு இதே கிடையாது, ஆனா கடைசி நேரத்தில் எதுக்காக சிவபாலன் வந்து வீரா களத்துல தாலி கட்டினான்னு தான் தெரியல, எங்க அம்மாவுக்கு தான் வீராவை வந்து சிவபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரிக்கு சூடாமணி அத்தையும் வந்து அவங்க கதை முடியும் போது கடைசியில் இப்படி கேட்டுக்கிட்டதா வந்து அத்தை சொன்னாங்களே தவிர மற்றபடி சிவபாலனுக்கு வீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எந்தவித ஆசையுமே கிடையாது. ஆனால் கடைசி நேரத்தில் சிவபாலன் எதுக்காக வீரா களத்தில் தாலி கட்டானு தான் தெரியல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பாரதிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே வைஜெயந்தி பற்றி நம்மளுக்கு தெரியும், அதே மாதிரிக்கு வைஜெயந்தியோட மகன் வந்து நல்லவன் கிடையாதுன்னு தெரியும். அப்போ நம்ம வந்து சிவபாலன் விசாரிச்சாதான் எதுக்காக வீரா களத்தில் தாலி கட்டான்னு தெரியும். அதே மாதிரிக்கு நம்ம அறிவழகன்கிட்டையும் விசாரிக்கணும், அன்னைக்கு என்ன நடந்துச்சு மாலதி வீட்டில், எதுக்காக மாலதியை பார்க்கறதுக்காக இவர் போனார், ஒருவேளை அவங்க கிட்ட சொல்லாத விஷயத்த நம்ம கிட்ட அவங்க சொல்லலாம், அதனால நம்ம அறிவழகனே நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு பாரதி ஒரு முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எங்க சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போகவும் பாக்கியா கேட்டுட்டு இருக்கிறாங்க, வீராவை கூட்டிட்டு வரலையா என்ன சொன்ன அப்படிங்கும்போது, வீரா வரமாட்டாலாம், அவ தாலி கழட்டி முகத்திலேயே வீசுறான் சிவபாலன் முகத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கவும், உடனே வந்து பாக்கியா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படிலாம் என் மருமக சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும், நான் என்ன பொய்யா சொன்னேன், நான் அப்படி பொய் சொன்னேன்னு நினைச்சேன்னா உன் மக பரணி கிட்ட நீ போனை பண்ணி கேட்டுக்கோ, அவளே சொல்லுவா அப்படிங்கவும், இது கிட்டதுமே பாக்கியா வந்து பரணிக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்க அப்பா இந்த மாதிரிக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் சொன்னதெல்லாம் உண்மையான சொல்லி கேட்கவும், அப்ப பரணியும் சொல்றாங்க, ஆமாம்மா வீரா இப்படிதான் பேசணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாக்கியா அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. எப்படியாவது வீராவோட மனசை மாத்தி நம்ம இங்க அழைச்சிட்டு வரணுமே, என்ன பண்றதுக்கு தெரியலையே அப்படிங்கும்போது அப்ப பரணியும் சொல்றாங்க, ஆமாம்மா சிவபாலன் எதுக்காக கடைசி நேரத்துல தாலி கட்டான்னு தான் எனக்கு தெரியல, நீ எவ்வளவு சொல்லும் போது கூட சிவபாலன் வந்து நான் வீரா களத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னா, ஆனா என்ன நடந்துச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.